அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் ஒன்று குழும்பி இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி உள்ளத்தை விசாலப்படுத்தி எதை கேட்கிறோமோ அதன் அடிப்படையில் வாழ்க்கையில் அமல் செய்கிற நல்லதொரு பக்குவத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் நமக்கு ஒரு நீண்ட கனவு உண்டு. நாம் இன்றைய தேதியில் நம்முடைய வாழ்க்கைக்காக உண்டான தயாரிப்புகளை கொஞ்சம் நோட்டமிட்டு பார்த்தால், பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரத்தை ஏற்படுத்துவதற்காக நிறைய முயற்சி எடுத்திருப்போம். வாழ்வியலில் ஒரு உறுதித்தன்மை கிடைப்பதற்காக நிறைய நினைச்சிருப்போம், முயற்சி எடுத்திருப்போம். வியாபாரத்தில் அதே மாதிரி தான், ஆரோக்கியத்திலும் சரி அதே போன்றுதான். வாழ்க்கையினுடைய எல்லா பரிமாணங்களிலும் நீ வரக்கூடிய காலங்கள்ல அடுத்த 5 வருஷம், அடுத்த 10 வருஷம், அடுத்த 20 வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷனோட என்ன செய்யணுமோ வாழ்க்கையை அணுகுவோம். ஒவ்வொரு நபருடைய யதார்த்தம் இது. தப்பான்னு கேட்டா அவ்வளவு பெரிய தப்பா அதை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நாம் நம்முடைய யதார்த்தங்களில் உணர்வு ரீதியாக ஒரு சில விஷயங்களை அணுக கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி இதை பார்க்கணும், பகுப்பாய்வு செய்து பார்ப்பது எப்படி? நம்முடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது குறை இருந்தால், ஆரோக்கியத்தில் ஏதாவது பலகீனம் அடைந்திருந்தால் அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம முகத்துல தெரிஞ்சிடும். என்ன பாய், ஒரு வாரமா பாக்குறவங்க ஒரு மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு கேட்டா ஒரு மாதிரி தான் இருக்கும்னு அர்த்தம், டல்லா இருக்கும்னு அர்த்தம். இந்த கேள்வி நமக்கு எதிர் திசையில் இருக்க சிம்பிளா கேட்டுருவாங்க, என்னாச்சு? இந்த போன வாரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், இப்படி ஒரு மருத்துவ அறிக்கையை பார்த்து ரொம்ப அப்செட், அதுல இருந்து ஒண்ணுமே செய்ய முடிய மாட்டேங்குது என்று நாம் நம்முடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது குறை ஏற்பட்டால் ரொம்ப சிம்பிளாவே நம்ம முகத்தில் அதை காட்டிடும். அதே போன்றுதான் பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு பின்னடைவு, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்ல இருந்தாலும் சரி, ஏதாவது பொருளாதாரத்தில் ஒரு தேவை இருந்து அந்த தேவையை உங்களால் பூர்த்தி செய்ய முடியலன்னு சொன்னா முகத்தில் அது வெளிப்பற்றும். நாம் சில நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கிற பிரார்த்தனைகள் பலருக்கு அடையாளப்படுத்தப்படும். பள்ளிவாசல் ரொம்ப நேரம் இருப்போம், தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்ட்ட நிறைய கையேந்தி கேட்டுக்கிட்டு இருப்போம். தஹஜ்ஜுடைய நேரங்களில் தொழுவோம், உபரியான வணக்க வழிபாடுகளை செய்வோம். ஒரு கட்டத்தில் இடத்துல இந்த கேள்வி வருகிறது, ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்களே? இல்ல பொருளாதாரத்தில் நிறைய தேவை இருக்குது, சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லாம இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி நினைச்சிருவோம். ஒரு கட்டத்தில் அதை நாம் வெளிப்படுத்தி விடுவோம். குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதே நிலைதான். வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம இடத்துல பலகீனமாக இருக்கிறதோ, யதார்த்த நிலைக்கு மாற்றமாக இருக்கிறதோ அது நம்முடைய முகத்தில் வெளிப்பட்டு விடும். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கிய விஷயத்தில் எடுக்கிற மெனக்கடல்கள், குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் எடுக்கிற மெனக்கடல்கள், வியாபாரத்திற்காக எடுக்கிற மெனக்கடல்கள், சொத்து சேர்ப்பதில் இருப்பதில் மெனக்கடல்கள், இப்படி எதுவெல்லாம் நம்ம முயற்சி நிறைய எடுக்கிறோமோ, மெனக்கடல் அதிகமா செய்யறோமோ, இவை அனைத்தை விடவும் நாம் பலகீனமான ஸ்டேட்டில் வைத்திருப்பது நம்முடைய ஈமானைத்தான். நம்முடைய ஆரோக்கியத்தை விட, நம்முடைய பொருளாதாரத்தை விட, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை விட, நம்முடைய இளமையை விட ஆக மோசமான கண்டிஷனில் வைத்திருப்பது நம்முடைய ஈமானைத்தான். போன ரமலானுக்கு பிறகு ஷவ்வால்ல தூக்கி வீசினது இன்னும் கையில கிடைக்கல, அடுத்த ரமலான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஈமானிய பலகீனம் நம்முடைய முகத்தில் எதையுமே வெளிப்படுத்துவது கிடையாது. பொருளாதாரத்தில் ஏற்படுகிற பின்னடைவு முகத்தில் வெளிப்படுகிறது, குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற தகராறுகள் முகத்தில் வெளிப்படுகிறது, உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுகிற பலகீனங்கள் முகத்தில் வெளிப்படுகிறது. ஈமானில் ஏற்படுகிற பலகீனங்கள் முகத்தில் வெளிப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அந்த பலகீனத்தை வெளிக்கொட்டக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஷைத்தான் அவ்வளவு தந்திரமாக நம்ம இடத்திலே வேலை செய்கிறான். நம்ம ஈமான்ல வீக்கா இருக்கோம், என்ன செய்யறது இல்ல, வெளிக்காட்டுறதே கிடையாது.
எடுத்து பாருங்க, ஆக வீக்காகிறதா இருக்கும். நம்முடைய மருத்துவ அறிக்கையை விட, நம்முடைய பேலன்ஸ் ஷீட்டை விட, நம்முடைய குடும்ப விஷயத்தை விட, நம்முடைய வியாபார விஷயத்தை விட ஆக பலகீனமான மட்டமான முக்கியம். யூதர்களை பார்த்தோ, நசாராக்களை பார்த்தோ, மஜூசுகளை பார்த்தோ, நெருப்பு வணங்கிகளை பார்த்தோ, இப்படி யாரையாவது பார்த்து அல்லாஹ் அதை சொல்லி இருந்தான்னு சொன்னா அது ஒரு சாதாரண வேர்சஸாக பார்க்கலாம், சாதாரண வசனங்களாக. குர்ஆனில் தொகுக்கப்பட்ட வசனங்கள் என்ன செய்யலாம், சாதாரணமா பார்க்கலாம். இது அல்லாஹ் அப்படி சொல்லல. அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை அமைப்பை பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இது பொதுவான அறைகூவல், குர்ஆனுடைய அலைப்போசை இது. ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ளுங்கள். ஒரு மஜூசியை பார்த்து, நெருப்பு வணங்கியை பார்த்து, ஒரு யூதரை பார்த்து, ஒரு நசாராவை பார்த்து அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை நமக்கு புதினமாக தெரியாமல் இருக்கலாம். ஏன், குர்ஆன் நிறைய அப்படித்தான் சொல்லுது. ஆனால் குர்ஆனுடைய வசனங்களிலேயே முஃமின்களை அறைகூவல் விடுத்து, ஈமான் கொண்ட மக்களை அறைகூவல் விடுத்து ஈமான் கொள்ளுங்கள். அப்ப என்ன அர்த்தம், சரிபாருங்க அர்த்தம், செக் பண்ணுங்க அர்த்தம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்ம நிறைய கிராஸ் செக் பண்ணணும். நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் நாம் எந்த கொள்கையை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று ஏற்றிருக்கிறோமோ அந்த கொள்கையை மீன் பார்வை செய்வது, மறுபரிசீலனை செய்வது நம் மீது கடமை. அது அல்லாஹ் சொல்றான், மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம நினைச்சிருக்கிறோம் ரொம்ப ஈஸின்னு. ஏன், நோம்பு வருது, நோம்பு வருது, அதெல்லாம் ஈஸியா நினைச்சிடலாம், ரெக்கவர் பண்ணிடலாம். இல்ல, அப்படி இல்லை. நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லது. ஆக கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். எது, ஈமானை ஆரோக்கியமாக உற்சாகமாக வைத்துக் கொள்வது என்பது. நமக்குண்டான மிகச்சரியான அடையாளம் ஈமான் என்பதை நமக்கு நாமே புரிந்து கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வது. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்ட பிறகு நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஈமான் கொண்ட ஒருவர், கொள்கையை ஏற்றிருக்கிற ஒருவர் தான் கொண்டிருக்கிற கொள்கையை பாதுகாப்பது எப்படி, அது ஈஸியா கஷ்டமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் அதை சொல்லல. குர்ஆன் சொல்லுகிறது, என்ன சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் ஈமான் கொண்டு விட்டால் ரொம்ப லேசா சொர்க்கத்துக்கு போக நினைக்கிறீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதை உறுதியோடு பாதுகாப்பது என்பது மிகப்பெரிய டாஸ்க், மிகப்பெரிய டாஸ்க். அதை பாதுகாக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோமா? இது அடுத்தவர் நமக்கு சொல்லி கேட்க வேண்டிய கேள்வியே அல்ல. இது நம்மை பார்த்து, இந்த 3வது சொப்ல 4வது நீங்க தான் உட்கார்ந்துருந்தீங்க, ஆமாங்க, உங்க ஈமானை சரி பண்ணிக்க யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. நம்மை பார்த்து அடுத்தவர்களை சரிபடுத்த முடியாது. இது நமக்குள் நாமே கேட்க வேண்டிய கேள்வி, நமக்குள் நாமே கேட்க வேண்டிய கேள்வி. சஹாபாக்களுக்கு இந்த கேள்வி அவர்களை உறுத்தி இருக்கிறது. நம்ம ஈமான் சரியா? நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை சரியா? நாம் கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கையின் மூலமாக இதிலே உறுதியாக இருக்க நம்மளால் முடியுமா? அதில் உறுதியாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற பல கேள்விகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக வாழ்கிற காலத்திலேயே கேட்கிறாங்க. அவங்க 23 ஆண்டு காலம் ஒரு கேள்வியை திரும்ப 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 சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள். 23 வருஷம் ஒரு கேள்வி டார்ச்சரா இருக்காது? நம்ம வாழ்க்கையில நம்மள்ட்ட வேலை செய்யற ஒருத்தர் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறாரு. அவரை நாம் தொழில் சொல்லி பழக்கி கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இந்த பொருளை எங்க வைக்கணும்னு. நீங்க சொல்றீங்க இந்த 3வது ஷெல்ஃப்ல வைங்க அதை சொல்லி. 2வது நாள் அதே கேள்வி, 3வது நாள் அதே கேள்வி, 4வது அதே கேள்வி. ஒரு மாசத்துக்கு பிறகு டெய்லி இதே கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்? என்னடா அது, ஏன் உனக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்றது அப்பவே மறந்துடுறியா? நீ நான் சொல்றது அப்படியே மறந்துடுறியா? டாக்டர் போய் பாரு, நான் டெய்லி உனக்கு சொல்றேன் இந்த 3வது ஷெல்ஃப் தான் வைக்கணும்னு சொல்லி நீ மறந்துடுற. டெய்லி டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கிற, நீ மறந்துடுற.
அப்ப ஒருத்தர் ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக 30 நாள் கேட்டாலே தாங்காது. அதே கேள்வியை திரும்ப திரும்ப ஒரு வருஷம் ஃபுல்லா கேட்டா, அதே கேள்வியை 10 வருஷம் கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப அவங்க கேட்ட ஒரே கேள்வி, யா ரசூலல்லாஹ் சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழி? 23 வருஷமும் ஒரே கேள்வியை பதில் கிடைத்த பிறகு திரும்ப 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 கேட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அவர்களுக்கு தாங்கள் கொண்டிருந்த ஈமானின் மீது சில ஏற்பட்ட சந்தேகங்கள், தான் கொண்டிருக்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா, தான் என்ன நம்பிக்கை இருக்கிறார்களோ அதில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தேகம் தான் இப்படி பல கேள்விகளை கேட்க வைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லாமல் இல்லை, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னார்கள். அவருடைய ஈமானிய நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் புரிந்து கொள்ள முடிந்தது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, 20 வருஷமா தௌஹீதுல இருக்கிறேன், 25 வருஷமா இருக்கிறேன், நான் ஆரம்ப கால தௌஹீத்வாதி. எப்ப தெரியுங்களா? 88, 87, 85 என்று சொல்லுவதில் நமக்கு ஒரு சில நேரங்களில் வக்காரத்து இருக்கலாம். அப்பவே தௌஹீதை தெரிஞ்சுக்கிட்டேங்க. நானு அத சொல்றதுல ஒண்ணும் பெரிய வக்காரத்தெல்லாம் கிடையாது. கொண்டிருக்கிற கொள்கையை எதை நாம் நம்பிக்கையாக ஏற்றுவோமோ, எதை நாம் சரி கண்டோமோ அதில் இன்று வரைக்கும் நான் உறுதியா இருக்கிறேன்னா அதான் முக்கியம். நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை, எந்த நம்பிக்கையில் நான் உறுதியாக இருக்கிறேனோ அதில் அது சரியா என்று எத்தனை வரை சரி கண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் செக் பண்ணாங்களே, ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பாதுகாக்கிற விஷயத்தில் சஹாபாக்களுக்கு பாசிட்டிவா ரசூலுல்லாஹ் சொல்லல. அது கொஞ்சம் கஷ்டம் தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால சஹாபாக்கள் சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு. ரசூல் எப்படி கஷ்டம்னு சொல்றாங்க? ஹதீஸ் எடுத்து பாருங்க. இன்னல் ஈமான் லா யخلق في جوف احدكم كما يخلق الثوب. உங்களுடைய Dress ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தெளிவா சொல்லி உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க எதை நம்பிக்கையா கொண்டிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கை என்பது, அந்த ஈமான் என்பது லா யخلق في جوف احدكم كما يخلق الثوب. நீங்க ஒரே Dress திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி அந்த Dress இத்து போய் கிழிஞ்சிருமோ அதே மாதிரி உங்களுடைய ஈமான் இத்து போயிடும். உங்களுடைய ஈமான் இத்து போயிடும். ஃபஸ்அலுல்லாஹ் அய்யுஜத்திதல் ஈமான் ஃபீ குலூபிக்கும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நீங்க கேட்க வேண்டிய துஆ என்னன்னு சொன்னா, யா அல்லாஹ், நான் கொண்டிருக்கிற ஈமானை புதுப்பித்துக் கொடு யா அல்லாஹ், ரெஃப்ரெஷ் பண்ணி கொடு யா அல்லாஹ், திரும்ப 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 அதை உறுதிப்படுத்துகிற சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தியா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்க. இப்படி அல்லாஹ்ட்ட கேளுங்க. நீங்க கேட்கிற துஆல ரொம்ப முக்கியமான துஆவா இதை கேளுங்க. ஃபஸ்அலுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள், அய்யுஜத்திதல் ஈமான் ஃபீ குலூபிக்கும். நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் அதை புதுப்பித்துக் கொடு, உறுதிப்படுத்தியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கிற பழக்கத்தை கொண்டு வாருங்கள். நமக்கு என்ன நம்பிக்கை? நம்ம 20 வருஷமாச்சே, 30 வருஷமாச்சு, பிறந்ததுல இருந்தே முஸ்லீம், ஈமான்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கங்க கொஞ்ச நேரம் தொழுகி விடுவோம், நிறைய பாவம் பண்ணுவோம், பொய் சொல்லுவோம், ஏமாத்துவோம். இப்படி நாம் செய்கிற தவறுகளை எல்லாம் சிறிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை, அப்படி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலேயே நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை நீங்கள் பாதுகாப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை, கஷ்டம்னு சொன்னாங்க. கஷ்டம் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு சாதாரண விஷயம் என்னது, எவ்வளவு கஷ்டம். நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை நீங்கள் பாதுகாப்பது என்பது எவ்வளவு கஷ்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துகிற பல ஹதீஸ்கள் உண்டு. அதுல ஒண்ணு, நீங்கள் கொண்டிருக்கிற ஈமான் சில நேரங்கள் ஒண்ணுமில்லாம ஆயிடும், இட்டு போயிருங்கிற செய்தி. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஒருவர் நன்மையை செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம், ஒருவர் ஈமானோடு அதை அடைகிற சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இருள் சூழ்ந்த இருளை போன்றிருக்கும், காவலை போன்றிருக்கும் நாங்க ரசூலுல்லாஹ். எதுக்கு ரசூலுல்லாஹ் அதை சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நட்ட ராத்திரியில போய் கடுமையான இருட்டு இருக்குமே, அந்த நேரத்தில் வெளியே வந்து எல்லாம் கண்ணுக்கு தெரியாது, சிலது தெரியும், சிலது தெரியாம போகும். அதே மாதிரி தான் ஈமானுடைய யதார்த்தம் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறாங்கன்னா, யுஸ்பிஹு ரஜுல் முஃமின், ஒரு மனிதர் காலையில் பார்த்தால்
முக்மீனாகவே தெரிவார். அவரை காலையில் நம்ம பள்ளிவாசல்ல பார்த்திருப்போம், காலையில பள்ளியில பார்த்திருப்போம். பார்த்து தொழுகைக்கு பிறகு சலாம் சொல்லி டீ குடிச்சு ரொம்ப நேரம் பேசியிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கை காட்டுறாங்க. யுஸ்பிஹு ரஜுல் முஃமினன், ஒரு மனிதர் காலை எழுந்திருக்கும் பொழுது முக்மீனாவே எழுந்திருந்திருப்பார். யும்சி காஃபிரா, ஆனா நைட்டு போய் தூங்கும் பொழுது அவர் என்ன செய்வாரு? இறை நிராகரிப்பாளராக மாறி இருப்பார். யும்சி முக்மினன், ஒரு மனிதர் மாலையில் பார்க்கும் பொழுது அவர் முக்மீனாக தெரிவார், காலையில பார்க்கும் பொழுது காஃபிரா இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு டிப்ளமேட்டிக்கா இத சொல்றாங்க. ஏன் நீங்க நினைக்கிறீங்க அதுக்குண்டான டியூரேஷன் என்பது நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஒரு நோம்புல செஞ்ச நன்மை எல்லாம் போதும், அடுத்த நோம்பு வரைக்கும் தாங்கும். எவ்வளவு தொழுதிருக்கிறோம், 5 நேரம், எவ்வளவு குர்ஆன் ஓதி இருக்கிறோம், 30 நோம்பு வச்சிருக்கிறோமே என்று சொல்லி நாம் செய்த நன்மைகளை அடுத்து வருகிற 11 மாதங்கள் செய்கிற பாவத்திற்கு பகரமாக ஆக்கிக் கொள்கிறோம். அடுத்து நோம்பு வரும்போது பார்த்துக்கலாம். அப்படித்தானே செய்யணும், பொதுவாக அப்படிதான் நடக்குது. நோம்பு மாசத்துல எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய நபர்கள் நோம்பு முடிஞ்ச பிறகு, ரமலான் முடிஞ்ச பிறகு தன்னுடைய யதார்த்த இயல்பு நிலைக்கு மாறுறாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் புரிந்திருக்கிற புரிதல் அது. இந்த ஒரு மாசம் போதும், இந்த ஒரு மாசம் போதும், நம்ம ஈமான் அப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சுக்கலாம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லல, அப்படி காட்டியும் தரல. ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க காலையில பார்த்தா மூமினா இருப்பீங்க, மூமினா இருப்பாங்க, மாலையில் பார்த்தால் காஃபிரா மாறிடுவாங்க. எப்படி அடையாளப்படுத்துறது, எப்படி தெரியறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமானுடைய டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. அவ்வளவு சீக்கிரமா என்ன செய்வீங்க? ஈமான பறிகொடுத்துருவீங்க. சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு நிகழ்வு, சமீபத்திய நிகழ்வு. ஒரு நபர் ஒரு சகோதரருடைய போட்டோவை காட்டுகிறார். மாஷா அல்லாஹ், நல்ல தாடியோடு இருக்கிற போட்டோ. அவர் பள்ளிவாசல்களில் அடிக்கடி கண்ணில் பட்டவர், எல்லாருடைய பார்வையை பட்டவர். எல்லோருக்கும் அவர் வியாபாரம் செய்கிற தளம் உட்பட எல்லாம் தெரியும். அப்படி இருந்த ஒரு நபருடைய போட்டோவை காட்டாங்க. இந்த போட்டோவை தெரியுதா உங்களுக்கு? போட்டோவை பார்க்கிறோம், ஜூம் பண்ணி பார்க்கிறோம். ஆமா, இவருக்கு தெரியுமே, இவரை தெரியும். இவரை பார்த்து எப்படி தெரியுது? மாஷா அல்லாஹ், பார்க்கறதுக்கு நல்ல தாடியெல்லாம் வச்சு நல்ல ஒரு முசல்லியை போன்று, தொழுகையாளியை போன்று நல்ல மனிதரை போட்டு தெரிகிறார. இந்த போட்டோ எங்க எடுத்து தெரியுமா? எங்க? டாஸ்மாக் வெளியே தண்ணி அடிச்சு பார்த்து கீழே வந்து இருக்கிறார். அந்த போட்டோ இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள். யுஸ்பிஹு ரஜுல் முஃமினன் யும்சி காஃபிரா, யும்சி காஃபிரா. நீங்கள் எந்த அடையாளத்தோடு, எந்த ஈமானி அடையாளத்தோடு ஒரு முஃமினை காலையில பார்த்தீங்களோ அந்த ஈவினிங் வரை கூட பாதுகாக்க முடியாது, பலகீனப்பட்டு விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈமானை தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான ரொம்ப குறைந்தபட்சமாக ரசூலுல்லாஹ் சொன்ன டியூரேஷன் என்னது? 12 hours கூட தாங்காது, 12 hours கூட தாங்காது. எப்படி நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கடையில போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், சாப்பிட்டு பிடிச்ச இந்த ஐஸ்கிரீம் வாங்குறோம், இந்த கடைக்காரன் ஃபர்ஸ்ட் சொல்ற கண்டிஷன் எவ்வளவு நேரம் வீட்டுல போய் சேருவீங்க? ஒரு உணவு பதார்த்தம் ஐஸ்கிரீமா இருந்தா கூட அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுக்கு மேல தாங்காது. அதே போன்றுதான், அதே போன்றுதான் நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை, நாம் கொண்டிருக்கிற ஈமான், எதை நாம் இஸ்லாமாக ஏற்று ஈமானாக கொண்டிருக்கிறோமோ அந்த நம்பிக்கையை நாம் சரிபார்ப்பதற்குண்டான அவகாசமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்தபட்சமாக கொடுத்தது 12 மணி நேரம் கொடுத்தாங்களே. இப்ப காலையில் ஒருத்தர் முக்மீனா இருப்பாரு, மாலையில் அவர் காஃபிராக மாறிடுவார் என்று சொன்னா அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யும்? முடிஞ்சு போயிடும். அதை பாதுகாப்பது என்பது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஈமானிய நிலையில் இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும், துன்பங்களும், துயரங்களும் அதிகமா வரும். ஏன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? சஹாபாக்கள் என்ன சொன்ன? சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க, ஒரு மாடரேட் திங்கிங் இருக்கு இல்லையா, லேட்டரல் திங்கிங் இருக்கு இல்லையா? என்ன திங்கிங்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை காட்டியிருந்தா வந்திருப்பாங்க. என்ன ஆசை காட்டியிருந்தா? அட வாங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்க, எந்த பிரச்சனையும் வராது.
இஸ்லாத்துக்குள்ள வாங்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது, இஸ்லாத்துக்குள்ள வாங்க உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை காட்டி எந்த ஆசை வார்த்தையும் காட்டவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் இல்லது. என்ன சொன்னாங்க? வந்தா எல்லா கஷ்டமும் வரும், எல்லா பிரச்சனையும் வரும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். எல்லா கஷ்டம் வரும், துன்பம் வரும், துயரம் வரும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். எல்லா கஷ்டம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் சொர்க்கம் கிடைக்கும். அதெல்லாம் ஏத்துத சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ரசூலுல்லாஹ் கூப்பிட்டோன்னு வர்றதுக்கு உண்டான அடித்தளம் இருக்கு இல்லையா, அந்த பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அவங்களுக்கு இஸ்லாத்துக்குள்ள வந்த பிறகு இந்த கஷ்டம் எல்லாம் வராதுன்னு அவங்க நினைக்கவே இல்லை, வரும் தான் நினைச்சாங்க. எல்லா பிரச்சனையும் வரும்னு தெரிஞ்சுதான் வந்தாங்க. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், இஸ்லாத்துக்கு வந்துட்டோமே இனி எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி எல்லாம் இல்லை, எல்லா பிரச்சனையும் வரும். அதை தாங்குகிற மனநிலை இருக்கு இல்லையா, அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உருவாக்குனாங்க. அவ்வளவு பெரிய உறுதித்தன்மையை, ஸ்திரத்தன்மையை அவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள். ஒரே ஒரு ஹதீஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஅதி அலன்னாஸி ஸமான், மக்களிடத்துல ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அஸ்ஸாபிர் ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபில் அலல் ஜமர். எவ்வளவு சிம்பிளான ஹதீஸ் பாருங்க. வறுமை வருவதற்கு முன்பாக இந்த நாளை நீங்க பார்க்கலாம். எந்த நாள்? யார் கொண்டிருக்கிற ஈமானில், கொண்டிருக்கிற நம்பிக்கையில் உறுதியோடும் பொறுமையோடும் இருக்கிறார்களோ, கொண்டிருக்கிற நம்பிக்கையில் உறுதியோடும் பொறுமையோடும் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான உதாரணம் கல் காபில் அலல் ஜமர். கையில ஒரு நெருப்பு கங்க பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படி. அப்படி என்ன அர்த்தம்? நெருப்பு கங்கு பற்றையில இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், நெருப்போட பழக்கம் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அப்படின்னா சாதாரண வேலை செய்ய முடியாது, வருங்கையால் வர முடியாது. அதுக்கு தூக்குறதுக்கு அந்த தூளை வச்சு நீங்க தூக்க முடியும். நிறைய வீடியோக்களை பாக்குறோமா இல்லையா, சாட்டிஸ்ஃபையிங் வீடியோ எல்லாம் எடுது, அதை வச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த நெருப்பு கங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கையில பிடிக்கிற மாதிரி எது? நீங்கள் கொண்டிருக்கிற ஈமானில் உறுதியோடும் பொறுமையோடும் இருப்பது என்பது. காபில் அலல் ஜமர். அப்ப இவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அது எப்படி சஹாபாக்களுக்கு லேசா கிடைக்கும், அது எப்படி நமக்கு லேசா கிடைக்கும்? அப்ப நம்ம திங்கிங் தப்பு. நாம் எதை புரிந்திருக்கிறோமோ அந்த புரிதலே தவறு. ஷைத்தான் நம்மை தவறாக புரிய வைத்திருக்கிறான். இந்த ஒரு மாசத்துக்கு இந்த நன்மை போதும், நமக்கு நோம்புல செய்யற நன்மை போதும், எல்லா பாவத்தையும் என்ன செய்யலாம், தாராளமா செய்யலாம். இல்ல அப்படிலாம் கிடையாது, கிடையாது. சஹாபாக்கள் இதில் ரொம்ப தெளிவாக இருந்தார்கள். எது நன்மை எது தீமை என்பதை பிரித்தறிகிற மனோபக்குவம் அவங்க தெளிவாக இருந்துச்சு, புரிதல் இருந்துச்சு. ஈமானிய பார்வை, ஈமானிய புரிதல் இருந்தது. நிமிடத்தில் அது இல்லை, அது இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இதைத்தான் உருவாக்குனாங்க, கொடுத்தாங்க. நம்ம அத செய்தியை பார்த்தாலும் சாதாரணமா நம்ப முடியாதுங்க. அது ஒரே ஒரு எவிடன்ஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லாத்தையும் சஹாபாக்கள் ஒரே நேர்கோட்டில் புரிந்து கொண்டார்கள் இல்ல. சில நேரத்துல தப்பாவும் புரிஞ்சிருக்கிறாங்க, பின்னாடி சரி பண்ணிருக்கிறாங்க. எப்ப தப்பா புரிஞ்சாங்க, எப்ப சரி பண்ணாங்க? தப்பா புரிஞ்ச ஒரு வரலாறை சொல்றேன் நான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத மனசு ஏத்துக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏத்துட்டு போறாங்க. எப்ப தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கும் பொழுது. ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற விஷயத்தை சஹாபாக்கள் நம்பவே முடியல. குறிப்பாக உமர் ரலியல்லாஹு நம்பவே இல்லை, நம்பல. பின்னர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேற என்னன்னு தெரியல அவருக்கு, புரிந்து கொள்ள முடியாமல் அதை புரிந்து கொண்டார். அதுக்கு காரணம் அவருடைய ஈமானிய புரிதல் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த உடன்படிக்கை நடக்குதா இல்லையா, ஹுதைபியா உடன்படிக்கை. ஆக எல்லோருக்கும் அந்த வரலாறு தெரியும். அந்த வரலாறு நடக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தில எல்லாம் கையெழுத்து போடும் பொழுது சுத்திய சஹாபாக்கள் யாருக்குமே விருப்பம் இல்லை. அந்த விருப்பம் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. யார் வெளிப்படுத்தினார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரே, அலஸ்னா ஃபில் ஹக் வஹும் ஃபில் பாத்தில், அலஸ்னா ஃபில் ஹக் வஹும் ஃபில் பாத்தில். இந்த அக்ரிமெண்ட் எதுக்கு சைன் பண்றீங்க? இதே ரசூலுல்லாஹ் சைன் பண்ணணும்? அநியாயமா இருக்கு.
அடுத்த 10 வருஷத்துக்கு போர் செய்யக்கூடாதுங்கிறாங்க. வந்தவங்க உம்ரா செய்யாம திரும்பி போகணுங்கிறாங்க. மக்காவில இருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தா திரும்ப விட்டுறணுங்கிறாங்க. மதீனாவில இருந்து வந்தா விட மாட்டாங்கிறாங்க. என்ன யார சொல்றாரு? அநியாயமா இருக்கு. நியாயமான அக்ரிமெண்ட் இல்ல, இது அநியாயமான அக்ரிமெண்ட் ஆச்சு. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு எதுக்கு சைன் பண்ணணும்? அலஸ்னா ஃபில் ஹக்ஹும் ஃபில் பாத்தில். நீ சொன்ன கொள்கை உண்மைதானே யார சொல்லா? நம்ம அதில் தானே இருக்கிறோம், நம்ம சத்தியத்தில் தானே இருக்கிறோம். அப்புறம் என்ன யார சொல்லலாம்? நாம் பத்ர், உஹத், ஹந்தக்கெல்லாம் கடந்து தான் வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா இருக்காங்க. புரியல. அபூஜந்தலுடைய நிகழ்வு கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஷ்ணப்படுத்துகிறது. அவர் கத்துறார், யார சொல்லலாம், அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த அபூஜந்தலாக இருக்கிற ஒரே ஒரு முஸ்லீம் மக்காவில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறேன், என்ன மட்டும் காப்பாத்தி கொண்டு போயிருங்க. உங்களை எல்லாம் நம்பிதான் இருந்தேன். எப்படி ரசூலுல்லாஹ் வருவாங்க, இஸ்லாமிய படை வந்துவிடும், நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு முழு நம்பிக்கை வைத்திருக்காரு. யார சொல்லலாம், எப்படியாவது காப்பாத்திருங்க. கையில் விலங்கிட்டு நிற்கிறார், கையில விலங்கு போட்டு நிற்கிறாரு அபூஜந்தல். முஸ்லிம் சமூகமே, உங்களை எல்லாம் நம்பி அல்லாஹ்வுக்கு பிறகு உங்களை நம்பித்தான் இருக்கிறேன், என்ன மட்டும் கூட்டிட்டு போயிருங்க, எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. கொள்கையை விட சொல்லி, ஈமானை விட சொல்லி ரொம்ப அடிக்கிறாங்க, சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. என்ன மட்டும் எப்படியாவது கேட்டு கூட்டிட்டு போயிருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூஜந்தலை மட்டும் விட்டுருங்களேன். முடியாது. அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா வந்தாச்சுதான். யாரையும் விட மாட்டோம், அபூஜந்தலையும் விட மாட்டோம். உமர் ரலியல்லாஹுடைய அந்த வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. அபூஜந்தல் அவருக்கு பக்கத்துல போய் நிக்கிறார். உமர் ரலியல்லாஹு எப்படி நிக்கிறாருன்னா, அபூஜந்தல் கையில் விளங்கிட்டு இருக்கிறார். அவர் கைக்கு பக்கத்துல உமர் ரலியல்லாஹுடைய வாள் படுற மாதிரி நிக்கிறார். எதுக்கு? இந்த வாளை எடுத்தாவது எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு நீ, அதுக்காக அப்படி நிக்கிறாரு. ஒரு விடவே ஈமானுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான் பட்ட பிறகுதான், ஈமானுக்கு பிறகுதான் உங்களுக்கு நிறைய கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தில் ஒரு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அபூஜந்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் முடிவெடுக்கல, ஒரு முடிவு எடுக்கல. ரசூலுல்லாஹ் அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்றாங்க. யாருமே இஹ்ராம களைய மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இஹ்ராம கலந்த பிறகுதான் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்ற காரணத்தால் எடுத்த முடிவுகள் எல்லாமே அது சஹாபாக்கள் புரிய முடியல. இன்னும் கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன். எல்லாம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் திரும்ப என்ன செய்யறாங்க, அதாவது மதீனாவிலிருந்து 400 சில்லற கிலோமீட்டர் மக்காவுக்கு, காபத்துல்லாவுக்கு 12 கிலோமீட்டருக்கு முன்னாடி தடுக்கப்படுறாங்க. ஹுதைபியாவில் அங்க தடுத்து நிப்பாட்டப்படுறாங்க, அங்க நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் 6 வருஷத்துடைய கனவு, திரும்ப காபத்துல்லாவை பார்க்கணும். யாரையும் பார்க்க விடல. 3000 பேர் இருக்கிறாங்க, திருப்பி அனுப்புறாங்க. எல்லாரும் அழுதுகிட்டே போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, வேற வழி இல்லை, எல்லாரும் போறாங்க. போகிற நேரத்தில் அப்பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி அருளுகிறான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வசனத்தை இறக்கி அருளும் பொழுது, அந்த வசனம் வந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இந்த உமரை இங்க கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தூரமா நிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, திரும்ப போகும் பொழுது உமர்ல கூப்பிட்ட உடனே உமர் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. உமர், ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, உங்களை முன்னாடி வாங்கங்கிறாங்க. உமருடைய மனதில் ஓடுகிறது. என்ன ஓடுதுன்னா, ரலியல்லாஹு அன்ஹு இப்ப கண்டிப்பா ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்கன்னா ஒண்ணு நமக்கு எதிராக ஏதாவது வசனம் வந்திருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு ஆன்டியாவே எல்லா முடிவு எடுத்திருக்கேன் நான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சைன் போடாதீங்கிறேன், நம்ம சத்தியத்துல தான் இருப்போங்கிறேன், பத்ரு உஹதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இல்லைங்கிறேன். ரசூலுல்லாஹ் ஒரு எடுத்த முடிவுக்கு ஆப்போசிட்டா நான் இருக்கிறேன். இப்ப இந்த வசனம் எனக்கு ஆட்டா வந்திருக்குது, அதுக்குதான் ரசூலுல்லாஹ் என்ன கூப்பிடுறாங்கன்னு சொல்லி பயந்து பதறி வந்தேன். ஒரு கட்டத்துல அவர் ரசூலுல்லாஹ் மேல ஒரு கோபத்தில் இருக்கிறத பின்னாடி வர்றாரு, சங்கடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க, முன்னாடி வர்றாரு. உமர், இப்போ ஒரு வசனம் வந்துச்சு, சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நபியே, உமக்கு நாம் தெளிவான ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறோம்.
எப்படி இருக்கும்? சஹாபாக்களுக்கு இது புரியல. குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரியல. எதுவே சொல்றீங்க? ஹுதைபியாவை சொல்றீங்க? ஆமா. இங்க நடந்த அக்ரிமெண்ட், நம்ம மக்காவுக்கு போகாம திரும்பி போறோமே, அது அடுத்த 10 வருஷத்துக்கு சண்டை இல்ல, அங்கிருந்து யாராவது வந்தா விட்டுறணும், இங்கிருந்து யாராவது வந்தா விட மாட்டாங்க, இப்படி எல்லாம் போட்ட அக்ரிமெண்ட் இங்க வந்து என்ன செய்யறோம்? பலிப்பிராணிகளை அடுத்து பலியிட்டு உம்ரா செய்யாம திரும்பி போறோம், ஏறாம கலந்து திரும்பி போறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எதை வெட்டுறீங்களா? ஆமா. புரியல. இத புரியறதுக்கு அவருக்கு எவ்வளவு டைம் எடுத்தது தெரியுமா? 1 வருஷம். 1 வருஷம் டைம் எடுத்தது. அடுத்து சரியாக 1 வருடத்திற்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் அவங்களே மீறிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யுது? மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்துல இதே வசனம் திரும்ப இறங்குகிறது. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. அது உண்மையிலேயே வெற்றி. அது உண்மையிலேயே வெற்றி. மக்கா முஸ்லிம்களுடைய கரத்தில் திரும்ப கிடைத்தது. எவ்வளவு பெரிய வெற்றி! அப்ப ரசூலை மறுபடியும் உமரை கூப்பிட்டாங்க. உமரை கொடுங்கன்னாங்க. ஒரே இன்சிடென்ட் 2 தடவை ரசூலை உமரை தான் கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் தடவை உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு ஓதுனாங்க. 2வது ரசூலை செய்றாங்க, கூப்பிட்டு உமரே இப்பொழுது வந்த வசனம் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. கண்ணீர் விட்டு அழுதார், தேம்பி தேம்பி அழுதார். தெரியல யார சொல்லலாம், தெரியல யார சொல்லலாம். இவ்வளவு பெரிய வெற்றியை அல்லாஹ் இத ஹுதைபியாவில் வைத்திருக்கிறான்னு தெரியல எங்களுக்கு. இவ்வளவு பெரிய ஈமானிய புரிதலை, ஈமானிய பார்வையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் சஹாபாக்களுக்கு அந்த திங்கிங் ரசூலுல்லாஹ் அதை கொடுத்தாங்க. பகுப்பாய்வு செய்து பார்க்கிற அந்த பக்குவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறாங்க. நாம் அதை பார்க்கறது இல்லை. எதையுமே ஈமானோட சம்பந்தப்படுறது கிடையாது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஈமானோட சம்பந்தப்படுத்துவது கிடையாது. நம்முடைய வியாபாரத்தை நாம் ஈமானோட சம்பந்தப்படுத்துவது கிடையாது. நம்முடைய குழந்தை வளர்ப்பு ஈமானோட பார்க்கறது கிடையாது. நம்முடைய கொடுக்கல் வாங்கல் ஈமானோட பார்க்கறது கிடையாது. இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிந்தனையை தான் சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் அது தனக்குள்ள பெரிய அடையாளமா பார்த்தாங்க. தான் கொண்டிருக்கிற நம்பிக்கையை, இஸ்லாத்தை, ஈமானை பெரும் அடையாளமாக பார்த்தார்கள். அப்படி அடையாளமாக பார்க்கிற வாய்ப்பை நமக்கு வழங்க வேண்டும். இந்த ரமலான் நம்முடைய ஈமானை புதுப்பிக்கிற ஒரு சந்தர்ப்பமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஹயாத்தை தருகிறானே, அதே பெரிய விஷயம். அதே பெரிய விஷயம். நமக்கு திரும்ப அந்த ரமலானை அடைகிற வாய்ப்பை எல்லாம் நமக்கு வழங்குகிறானே, அதை ஈமானோடு எதிர்கொள்ளுகிற, ஈமானிய பக்குவத்தோடு எதிர்கொள்ளுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக லா இலாஹா இல்லா அன்த இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, உடைய முதலாவது உரையில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற ஈமான், நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்பது நாம் நினைத்ததற்கு மாற்றமாக அதை பாதுகாப்பது என்பது, அதை உறுதித்தன்மையோடு வைத்திருப்பது என்பது, அதை ஸ்ட்ராங்காக வைத்திருப்பது என்பது ரொம்ப கஷ்டம். சஹாபாக்கள் இதற்கு நிறைய போராட்டங்களை மேற்கொண்டு அதுக்கு பிறகு நினைச்சிருக்காங்க. அந்த ரிசல்ட் அல்லாஹ் தான் வாங்கினாங்க. நம்ம எந்த ரிசல்ட்டையும் கையில வாங்கல. அதை பாதுகாக்கிற கடமை நம் மீது இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினுக்கு உண்டான உதாரணத்தை நிறைய ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு உதாரணம் தான் மஸல் முஃமின் கமஸலி ஹாமத்தின் மின் அஸ்ஸரா. ஒரு முஃமின் என்பது, முஃமினுக்கு உண்டான உதாரணம் என்பது ஒரு நாணலுக்கு உண்டான உதாரணம். விளைச்சல் இருக்கிற நிலத்தை காட்டி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? ஒரு பயிரை காட்டுறாங்க, ஒரு நாணலை காட்டுறாங்க. எவ்வளவு வேகமா காத்தடிச்சாலும் அது கீழே சாஞ்சிரும், திரும்ப காத்து போன போய் எந்திரும். எவ்வளவு பெரிய காத்து வந்தாலும் என்ன செய்யணும்? நம்முடைய ஈமான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய வலிமைக்கு, ஈமான் ஸ்ட்ராங்கா இருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு விளை நிலம், ஒரே ஒரு அந்த பயிர் நாணல், அதுதான் ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க? உதாரணமா காட்டினாங்க. ஏன்னா அது எவ்வளவு வேகமாக காத்தடிச்சாலும் கீழே அப்படி சாஞ்சு திரும்ப எந்திரிச்சு நின்றும். நம்ம அது மாதிரி இருக்கோம். நமக்கு மத்தியில் ஏற்படுகிற ஈமானுக்கு எதிரான எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் சரி, நம்மில்
பல பலகீனங்கள் ஏற்பட்டாலும் சரி திரும்ப உறுதிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நாம் நம்முடைய ஈமானை பக்குவப்படுத்த வேண்டும் என்பது, அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது, அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்பது நம் மீது உண்டான கடமை என்பதை புரிந்து நாம் ஈமானிய பக்குவத்தோடு வாழ்கிற மக்களாக நாம் சார்ந்திருக்கிற நம்முடைய சமூகம், நம்முடைய குடும்பம் எல்லாவற்றிற்கும்